இன்னைக்கு அநேக இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறதுனால. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒன்ன சொல்லி குடும்பத்துல உங்களுக்கு விரோதமா உங்க மனைவி செய்வன வச்சிருக்கா, காலையில உப்புமா வச்சது இவருக்கு கண்ணுக்கு இப்படின்னா எத்தனை குடும்பத்துல பிரச்சனை தெரியுமா? எத்தனை குடும்பத்துல நல்ல வீடை கட்டி சமாதானமா உள்ள இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் உன்னை காண்பிக்கிறார். என்ன காட்டுறார்? இப்படி உங்க சகோதரன் உங்களுக்கு விரோதமா. ஆமென். இப்படி எத்தனை குடும்பங்கள்ல பிரிவினை, எத்தனை பிரச்சனை, இப்படி எத்தனை பேரை விட்டு ஒதுங்கி எத்தனை காரியங்களை இழந்து வீடு அப்பதான் ஆசையா கட்டியிருப்பாங்க. வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்றாரு இதை வித்துறணும். யாருக்கு? எனக்கு. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்க வந்து இந்த இடத்தை வித்து அதை நீங்க சர்ச்சில் கொண்டு தர வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு தெளிவாய் காண்பிக்கிறார். இப்படி கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? நம்ம பிரச்சனை பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்ம கிட்ட வருவாங்க. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன இதுவரை கொண்டு வந்துட்டார், அலங்கத்தை கட்டி முடிக்க வைக்கிறார். இப்படி நெருங்கும் போது இப்படி ஒரு சத்தம் வருதுன்னா, ஆனா நெகமியா பதறல. அப்ப நெகமியா ஒரு வேர்டு சொல்லுவாரு 11வது வசனத்துல, அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ. எல்லாரும் அந்த வேர்டை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? பர்த் பிளேஸும் சீக்ரெட் பிளேஸும் உடையவன் லைஃப்ல ஆமென் பரத்திலிருந்து வராத எந்த வார்த்தையும் பாதிக்காது. உன் லைஃப்ல ஒரு பர்த் பிளேஸ் இருக்குமானா, உன் லைஃப்ல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குமானா, ஆண்டவரிடத்திலிருந்து வராத எந்த வார்த்தையும் உன்னை பாதிக்காது. ஹalleluya. மாறாக இவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் 14வது வசனத்துல, என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் பயமுண்டாக பார்க்க ஒரு தேவப்புள்ள. அதனாலதான் ஒரு தேவப்புள்ள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், தெளிவார். ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒண்ணு தந்திருக்கிறார். நீங்க நல்லா தான் போயிட்டு இருக்கிறீங்க. அலங்கம் வந்து ஓரளவுக்கு கட்டி முடிக்க போறாங்க. 1வது வசனம், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் கேட்டபோது, ஆமென், வாசல்களுக்கு நான் இன்னும் கதவு போடாத இருக்கையில், அவ்வளவுதான், இனி முக்கியமான வேலை ரிபனை ஒட்டி கட் பண்ணணும், முடிஞ்சு. எத்தனை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து இதே மாதிரி சொல்லியிருக்காங்க, வீடு கட்டி முடிச்சாச்சு, பிரதிஷ்டைக்கு ஏதோ கேட்டிருப்பாங்க போல, அந்த வீட்டில் தங்க மாட்டீங்க நீங்க, இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீடு. ஆண்டவர் ஒரு நன்மையை தரும்போது, ஆண்டவரை வச்சு இந்த மாதிரி இது வந்து மற்ற மந்திரவாதிகளுக்கு இதுக்கு வித்தியாசமே. அதே நேரத்தில் நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஆவியின் ஏவுதல்ல உந்தப்பட்டு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஒரு தேவன் எந்த தீர்க்கதரிசியும் கொண்டு ஒரு புருஷனை மனைவியும் பிரிக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு புருஷனை மனைவியை விட்டு, மனைவியை புருஷனை விட்டு பிரிக்கிறதுக்கு காரணம் ஒரு தீர்க்கதரிசி இருந்தா, அந்த தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி அல்லது யாரா இருந்தாலும் சரி, உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற நானா இருந்தாலும் சரி, ஆண்டவர் விழுந்து போன கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து தான் கட்டுவா. ஹalleluya. ஒரு குடும்பத்தை வந்து பிரிக்க, இது வந்து கடைசி தந்திரம் பிசாசின். எதிர்ப்புல வர எல்லா எதிர்ப்பையும் பார்த்தாச்சு, வெளியேந்து வருகிற எதிர்ப்பை பார்த்தாச்சு, உள்ளேந்து வருகிற எதிர்ப்பை பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் விட்டுலாம் வரும்போது கடைசியில் இவன் எதை தான் நம்பி இருக்கிறான்? வார்த்தையை தான் நம்பி இருக்கிறான். வார்த்தையை அவனுக்கு அகேன்ஸ்டா. ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவோம், முடிஞ்சு ஃபேமஸான ஒரு தீர்க்கதரிசியை தூக்கு. அப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே, என்னை போன்ற ஒருவன். உங்களுக்கு எல்லாம் வெளியே இருந்து கட்டுற நெகேமியாவை தான் தெரியும், ஆனா இந்த நெகேமியாவின் தனிமை உங்களுக்கு தெரியாது, இந்த நெகேமியாவின் துக்கம் உங்களுக்கு தெரியாது. நான் துக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னோடு இருந்தார், நான் தனிமையில் இருக்கும்போது கர்த்தர் என்னோடு இருந்தார். எனக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அது செய்து முடிப்பார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல பர்த் பிளேஸ் இருக்கிறது,
ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கிறது. இந்த அனுபவத்தில் ஏன் நடத்துறாருன்னு தெரியுதா? இந்த அனுபவத்தில் நடக்கிறவனை தான் ஏமாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவத்தில் ஒருவன் நடத்தப்படுகிறான் என்றால் நாளைக்கு அவனுக்குள்ள அந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை அவனை அறியாமலே அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். 100 ஸ்டெப் எடுத்து வச்சா ஜெயம். 99 ஸ்டெப்ல இருக்கும்போது வருகிற பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனையா தான் இருக்கும். இது தேவன் உனக்கு தரல, இது ஆண்டவர் உனக்கு காண்பிக்கல, இது போய் இது நீ செஞ்சுட்டேன்னா, இந்த அலங்கத்தை கெட்டுட்டேன்னா அவங்க ஒன்று கொண்டு போட்டுருவாங்க, இதோட முடிஞ்சது, இந்த அலங்கம் கெட்டுறதோட தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கெட்டுனா உன்னை கொண்டு போட்டுரும். இப்படி எத்தனை செய்திகள் வரும் தெரியுமா? எத்தனை ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவு இருக்கணும், ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கணும். ஆமென். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தில் தீமை கிடையாது. ஆமென். திராட்சை ரசத்தை ஊத்துறவனை வச்சு அலங்கத்தை கட்ட வச்சு இத்தனை நாள் கொண்டு வந்திருக்கிறார்னா, ஆமென், கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது ஆமென். ஆண்டவரே என்ன பயமுறுத்த பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளை நினைத்தருளும் என்று ஜெபித்த போது அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே 14-15 அலங்கமானது. ஆமா, அப்படியே அவர் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே நெகேமியா மரித்தான் இருக்கா? இல்ல, கர்த்தர் ஏற்கனவே உரைத்தபடியே அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென். 16வது வசனத்துல ஆமென், எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று அறிந்தார்கள். சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நெகேமியாவின் பயணம் சன்பலாத் தோபியா நினைச்சது போலவோ மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்னது போலவோ முடியவில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ, ஆமென், இந்த துக்கத்தின் நடுவில் பிறப்பிக்கப்பட்ட தேவ திட்டம் தான் உன் வாழ்க்கையின் முடிவா இருக்க போகிறது. ஆமென். எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கிறது நினைத்து கலங்காதே. கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்த வார்த்தை, இந்த நாளில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்பொழுது ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி ஆமென் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். நல்ல கையை தட்டி பாடுங்க. ஆமென். எனக்காக யாவையும் glory. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உம்மாலாகாத காரியம் ஹல்லேலூயா. ஆகும் glory. ஆமென். ஹல்லேலூயா. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா விசுவாசத்தோடு, வெள்ளம் போல் நிந்தை glory வீரன் நெகேமியா. ஆமென். திட நம்பிக்கை அவர் கிருபை இதுவரை நடத்தினாரே. இந்த பயணம் வெற்றியாய் முடியும் சகோதரா, வெற்றியாய் முடியும் சகோதரி. எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். சோர்ந்து போன உன் உள்ளத்தை கண்டு திடப்படுத்துகிறார். வார்த்தையை புரட்டுகிற சத்துருவானவர்
ஆமென். அநேக வார்த்தைகளை கொண்டு உன்னை பயமுறுத்துகிறானோ, கலங்காதே. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அலங்கம் கட்டி முடிக்கப்படும். இந்த கிரியை தேவனால் வந்ததென்று யாவரும் கண்டு அறிந்து கொள்வார்கள். நல்ல கரங்களை சட்டி ஊனரவா கரவா ஷரபலபதரவா. ஜீசஸ், ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். ஒரே ஒரு ஜெபத்தை ஒரே ஒரு நிமிஷத்துல பண்ணி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆமென். சத்துருவின் திட்டத்தை அறிந்து செயல்பட வச்சிட்டார். உள்ளான மனுஷன் சோர்ந்து போகும்போதும் அதையும் தாண்ட வச்சிட்டார். ஆனா சில நேரத்தில் இப்படிப்பட்ட சில கள்ள தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவரே என்னை முடக்குது அப்பா, எனக்கு அந்த தெளிவை தாங்க ஆண்டவரே. என்னை நோக்கி வருகிற வார்த்தைகளில் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை எது என்றும் கர்த்தரிடத்திலிருந்து வராத வார்த்தை எது என்றும் அறியத்தக்க அந்த தெளிவை எனக்கு தாங்கப்பா. ஆமே, தெளிவை. அது ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலான் இருக்கும்போது எதை கையில் எடுத்தான் பார்த்தீங்களா? தீர்க்க தரிசனத்தை கையில் எடுக்கிறான். சத்துருவானவன் இப்படிதான் வருவான். வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து எனக்கு பின்னாக போ, அப்பாலே போ சாத்தானே சொன்னார் பார்த்தீங்களா? அந்த தெளிவு எனக்கு வேணும். நெகமியாவை போல என்னை போல ஒரு மனுஷன் இப்படி செய்வானா? இல்லை. ஏன்? என் வாழ்க்கையின் திட்டம் பிறப்பிக்கப்பட்டது துன்பத்தின் நடுவில். ஆமே, நான் உருவாக்கப்பட்டது தனிமையில். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பர்த் பிளேஸ் வச்சிருந்தா, எனக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சிருந்தா, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆமென் கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்கினது உண்டானா அதை கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பார். அது நிச்சயம் நடக்கும். ஆமென். நன்றி ஆண்டவர்.